அதுலயும் எல்லாம் வல்ல இந்த சிவபெருமானை நீங்க வழிபட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கும் போது இயல்பாவே நம்ம குணத்துல சில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். இயல்பாவே நம்ம குணத்துல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர் சமய தீட்சை வாங்கி அதன்படி செல்வார்கள். சில பேர்த்துக்கு அந்த தீட்சை அப்படிங்கிற விஷயமெல்லாம் தெரியாமலே இறைவன் மீது அன்பு செலுத்த ஆரம்பிப்பார்கள். அன்புனா எப்படிப்பட்ட அன்பா இருக்கும் அப்படின்னா அது பேரன்பாக இருக்கும். எல்லாமே சிவபெருமான் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அன்பு செலுத்த ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை. நம்ம சொல்றோம் இல்லையா, நீங்க அணிந்ததுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றத்தை பாருங்கள். உங்கள் மனமே சில விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாது. உங்களுக்குள் இருக்கின்ற சிவம் உங்களிடம் பேசுவார். அதன் பிறகு நீங்களே படிப்படியாக அனைத்தையும் விட்டு வெளியே வந்து விடுவீர்கள். அனைத்தையும் நான் என்ன சொல்றேன்னா, எது எல்லாம் சிவபக்திக்கு புறம்பானதாக இருக்கிறதோ, எது எல்லாம் பிற உயிர்களுக்கு புறம்பானதாக இருக்கிறதோ, இதையெல்லாம் விடுத்து நாமே வெளிவந்து ஒரு சுத்தமான ஆன்மாவாக உண்டாவோம். நான் அதை சாப்பிட்றேன் இதை சாப்பிட்றேன் அதனால நான் அணிந்து கொள்வதில்லை, அதை சாப்பிட்றேன் இதை சாப்பிட்றேன் அதனால சிவமந்திரத்தை சொல்வதில்லை அப்படின்ட்டு எத்தனை காலத்துக்கு நீங்க சிவனை விட்டு ஒதுங்கியே இருப்பீர்கள்? சிவம் அப்படிங்கிறது அது பரம்பொருள், பராபரம். நீங்க அன்பு செலுத்தினா உங்களை ஆட்கொள்ளக்கூடிய கருணை பெருங்கடல் அப்படிங்கும் போது, உங்களை ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கும் போது கண்டிப்பா அவர் நாமத்தை நீங்கள் சொல்லலாம். சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளே மாற்றம் ஏற்படும். இதுல நிறைய பேருக்கு மாற்று கருத்து இருக்கும். ஆனா அனுபவபூர்வமா நான் கண்ட உண்மையை சொல்கின்றேன். நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க. நிறைய பேர் சிவாப்பாவை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். ருத்ராட்சம் தரித்ததுக்கு அப்புறம் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் அலாதியானது. என் கண்ணெதிரே நான் கண்ட உண்மை இதெல்லாம். அதனால அதை பத்தி யோசிக்காதீங்க. எப்பவுமே சிவபெருமான் ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கும் போது பார்க்கும் எல்லாம் சிவமாக தோன்றும். பார்க்கும் எல்லாம், இப்ப நான் ஒரு எலிய பார்க்கிறேன் சிவமா தோன்றும், புலிய பார்க்கிறேன் சிவமா தோன்றும், சக மனிதர்களை சிவமாக பார்க்க தோன்றும் அப்படிங்கறத விட அது சிவம்தான் அப்படின்னு உணரத் தோன்றும். அது சிவம்தான் என்று ஆரம்பத்தில் உணரத் தோன்றும். அதே போல ரொம்ப பொறுமை அப்படிங்கிறது அவர்களிடம் காணப்படும். எவ்வளவு கோவப்பட்டவர்களாக, அதாவது அவரை அடக்கவே முடியாது, ரொம்ப கோபமானவர் அப்படி இப்படின்னு சொன்னவங்க கூட சிவபக்தியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப பொறுமையா மாறிடுவாங்க, அமைதியா மாறிடுவாங்க. காரணம், அந்த சிவமந்திரத்தை சொல்ல சொல்ல உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அந்த சந்தோஷத்தை அவங்க இழக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. நம்ம சிவாயன் சொல்ல 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 அப்படியே மனசு உருகி போய் அவரோட இரண்டரை கலந்து விட்ட நிலையில் வேறு எதுவும் இன்பமில்லை என்று உணர்ந்து கொண்ட பிறகு அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ அல்லது வெறுப்புகளோ வருகின்ற கோபமோ இதெல்லாம் பெரிதாக தெரிவதில்லை. மாறாக அவர் மீது வைத்த அன்பு அப்படிங்கிறதே அது உண்மையானதாக இருக்கும் பொழுது அவர்கள் மனதில் அந்த பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயமானது உண்டாகிவிடுகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இறைவன் ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கும் போதே நம்ம எல்லா உயிர்களையும் சமமாக நினைப்போம். எல்லா உயிர்களின் மீதும் இரக்கத்தை காட்ட ஆரம்பிப்போம். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த உலக இயக்கத்தை கவனிக்க ஆரம்பிப்போம். கவனிக்க அப்படின்னா, காற்று வீசுது நம்மளுக்கு தெரியும், அந்த சூரிய வெப்பம் நம்மை சுடுது நமக்கு தெரியும், குளிர் நம்மளை நடுங்க செய்கிறது இதெல்லாம் தெரியும். ஆனால் அது ஏன்? இறைவன் அதை எப்படி செயலாற்றுகிறார்? இந்த இயற்கையானது எப்படி செயல்படுகிறது? இந்த பஞ்சபூத தத்துவம் அப்படின்னா என்ன? இந்த மாதிரி எண்ணங்கள் அவர்களுக்குள் மேலெழும்ப ஆரம்பிக்கும். அதை உற்று நோக்க ஆரம்பிப்பார்கள். அதன் வாயிலாக சில பிரச்சனைகளிலிருந்து அவர்களால் மீண்டு வர முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஒரு கவனிப்பா பார்க்கக்கூடிய தன்மைக்கு அவர்கள் உண்டாவார்கள் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், அடியார்களுக்கு அடியார்களாக இருப்பார்கள். சிவபெருமானே அப்படித்தான், அடியாருக்கு அடியார் அப்படின்ற மாதிரி உண்மையான பக்தர்களுக்கே அடியாராக இருப்பார் சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடியார்களை பார்த்தால் கையெடுத்து கும்பிட தோன்றும், அவர்களை வணங்க தோன்றும். அவர்களிடம் ஏதாவது நமக்கு தேவையானது கிடைத்து விடாதா, அவர்களின் மூலமாக ஒரு அறிவுரை நமக்கு கிடைத்து விடாதா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கமானது எப்பொழுதுமே அவர்களுக்குள் ஏற்பட ஆரம்பிக்கும். அளவா பேச ஆரம்பிப்போம். பேச்சானது குறைந்துவிடும். பேசுற அந்த அளவு நேரம் எல்லாமே குறைஞ்சிரும். அவரை பத்தி சிந்தனை மட்டும்தான் இருக்கும். வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரிதான், வேலையில கவனம் இருந்தாலும் வேலையை முடித்து விட்ட பிறகு மீதி இருக்கும் நேரத்திலும் கூட அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தேடி தேடி படிக்க வேண்டும். அவரை பத்தி பேசுறத நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், நம்மளும் அவரை பத்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்குமே தவிர தேவையில்லாத விஷயங்கள்ல அவர்களுக்கு நாட்டம் செல்லவே செல்லாது.
அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அந்த இடத்துல. அதுக்கப்புறமா பார்த்தா அந்த சுடலி பொடி மேல ஒரு ஆசை வரும், தீராத காதல் வரும். அந்த நெத்தியில் அந்த திருநீர், அந்த விபூதி அப்படியே பூசும் போது அப்படியே மெய்மறந்து ஐயனை நினைத்து ஐயன் அப்படியே பூசுற மாதிரியே ஒரு உணர்வு அங்கே ஏற்படும். அதெல்லாம் சொல்ல முடியாத ஒரு விஷயம். கடைசியா இந்த பஞ்சாட்சரம் அப்படிங்கறத என் உயிராகி போகும், பஞ்சாட்சரம் அப்படிங்கறதா என் உயிராகி போகும் அப்படிங்கிற நிலைக்கு அவர்கள் வருவார்கள். காரணம், அந்த பஞ்சாட்சரத்தை சொல்லாத நேரம், இந்த நான் உச்சரிக்காத நேரம் எந்த நேரம் என்று கேட்டால், இந்த உடலை விட்டு அந்த உயிர் பிரிந்து விட்டதன் அறிகுறியாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லாம அந்த நான் இருக்கவே இருக்காது. அப்படி சொல்லாத நேரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உடலை விட்டு அந்த உயிர் பிரிந்து விட்ட நேரம் அப்படிங்கறத நினைச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இயல்பா இந்த உடல் இயங்குவது இல்லையே, அந்த ஆன்மா அடுத்த கூட்டை தேடி செல்கிறது அல்லவா. அதனாலதான் இந்த இடத்துல நம்ம தெளிவா சொல்றது. நிறைய மாற்றங்கள் ஏற்படும், நிறைய மாற்றங்கள். இயற்கையிலிருந்து பல விஷயங்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இயற்கை நம்முடன் பேச ஆரம்பிக்கும். இறைவனை வழிபட ஆரம்பித்து விட்டால் இயற்கையானது ஒவ்வொரு மனிதனுடனும் பேச ஆரம்பிக்கும். அது ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு காலகட்டமாக இருக்கலாம். சிலர் நேரடியா இறைவன் தத்ரூபமாக மனித ரூபத்தில் பேச வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படியெல்லாம் இல்லை. நாம் நம்மை பெரிய உயிரினமாக, ஆதிக்க உயிரினமாக நினைத்துக் கொண்டதன் காரணமாக இறைவனுக்கு மனித உருவை கொடுத்து பார்க்க ஆரம்பித்து விட்டோம். அதுதான் இங்க பிரச்சனை. ஆனா இறைவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. உருவமாக நீங்கள் எவ்வாறு நினைக்கிறீர்களோ அவ்வாறு, அல்லது அவர் உண்மையான இந்த ஆற்றலுடன் உண்மையாக இந்த பிரபஞ்சத்தில் எப்படி இருக்கிறாரோ அதே போல உங்களிடம் தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அப்படிங்கிறது அந்த பக்திக்கு அப்புறம் தான் கிடைக்கும். அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பா இதை தாண்டிய விஷயங்கள் இருக்கிறது. சொன்ன மாதிரி ஒரே விஷயத்துல முடிச்சிடலாம். சிவபெருமான் மீது அன்பு, அந்த காதல், அந்த பாசம், அந்த பக்தி விட்டது அப்படின்னா சக உயிரினங்களை சிவமாக மதிக்கக்கூடிய தன்மை வந்துடும். அவ்வளவுதான். இதுக்கு மேல சொல்றதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட தன்மை உடையவர்களே உண்மையான அந்த அடியார்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.